Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பப்பாளிக்காயில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பப்பாளிக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, எண்ணெய், மஞ்சள்தூள், தேங்காய். நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்ருப்போம், ஆனால் பப்பாளி காயிலையும் நிறைய நன்மை இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதில் விட்டமின் சி, விட்டமின் ஏலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்பாளிக்காயை நம்ம இது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்றதாலையும் நம்மளுக்கு நிறைய ஹார்ட் டிசீஸ், நிறைய வித நோயிலேருந்தும் தடுக்குது. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தண்ணியில் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாவையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க கடாயில். இப்போது கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகுலாம் வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலைலாம் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துது அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளிக்காயை சேர்த்துடலாம். பப்பாளிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே வதக்கிக்குங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பப்பாளிக்காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான பப்பாளிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Bye. Bye. Thank you.